வணக்கம். இன்னைக்கு மழை காலமா சாரி வெயில் காலம் தான். நல்ல வெயில் காலமா இருந்தாலும், இன்னைக்கு எங்க ஊர் நல்ல மழைங்க. மழை பெஞ்சதுல தண்ணி அங்கேயும் தேங்கிருச்சு. அப்ப நம்ம மழையில வந்து நம்ம கோழிலாம் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். நம்ம இப்ப கோழி, ஆடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா, இந்த இந்த தாய் கோழி வந்து 40 குஞ்சோட நம்ம ப்ரூடிங் செட்டப்ல போட்டிருந்தேன். இப்பலாம் ரெகுலரா இறக்கி விட ஆரம்பிச்சுட்டேன். கிட்டத்தட்ட 1 மாசம் இறக்கி உள்ள வச்சிருந்தேன். இப்பலாம் ரெகுலரா இறக்கி விட ஆரம்பிச்சேன். 40 குஞ்சு வந்து இன்னைக்கு 20 குஞ்சா குறைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் வந்து ராசாளி, அடுத்தது பார்த்தோன்னா குருவி 2, 3 குஞ்சு இறந்துருச்சு. இந்த விஷயத்துல வந்து பார்த்தோன்னா, நீங்க உங்களுக்கு பண்ண பராமரிக்க சொல்லி ஒரு நேயர் சொன்னாரு. அவர் கருத்து சொன்ன நண்பருக்கு திரும்பவும் ஒரு டைம் சொல்றேன் இந்த வீடியோ பதிவு மூலமா. ரொம்ப நன்றி உங்க கருத்துக்கு. ஏன்னா உண்மையிலே எங்கள பராமரிக்க முடியல முடியாம தான் காரணம். நேரம் இல்ல. ஏன்னா நம்ம மாடு இருக்கு, ஆடு இருக்கு, மில்லு ரைஸ் மில் இருக்கு, ம ஆயில் மில் இருக்கு. இந்த மில்லுகள்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து கோழி பண்ணையா இருக்கட்டும், ஆட்டு, மாடு எல்லாத்தையும் வந்து பார்க்க வர்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அங்கே கீழ கொஞ்சம் தீனி கொட்டி விட்டேன். ஒரு மாவ கொட்டிவிட்டேன். அது அப்படியே மழை பெய்யும் அப்படியே ஒட்டியிருக்க மாட்டிருக்கு. அது அப்படியே மண்ணோட கலக்கவும் அது அருமையா சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த ஒரு செட்டு கோழி குஞ்சு பூரா. அப்படியே அங்கேருந்து வெளில வந்து இன்னொரு செட்டு கோழி குஞ்சு எங்கே நிக்குதுன்னு தெரியல அது. ஆனா, இப்ப இன்னும் 2, 3 நாளைக்கு கோழிகளுக்கு உணவு பஞ்சம் இருக்காதுங்க. நம்ம கை தீனி குடுக்காட்டியுமே உணவுக்கு பஞ்சமே இருக்காது. இதனால பார்த்தோன்னா, நம்ம மேய்ச்சல் கொஞ்சம் உருவாக்கி வச்சிருக்கேன். அதில வந்து பார்த்தோன்னா, புழு பூச்சிகள் 2 நாளுக்கு நிறையாவே உற்பத்தி ஆகும். அத சாப்பிட்டு நல்லா ஜாலியா ஆரோக்கியமா இருப்பாங்க. இங்க ஒரு குஞ்சு நிக்குது பாருங்க. இங்க ஒரு செட்டு கோழி நிக்குது. நம்ம கோழிகளுக்காக குப்பைய உள்ளே உருவாக்கி வச்சிருக்கோம். இதில புழு பூச்சி உருவாக்குனதுக்காக இங்க ஒரு கோழி வந்து பார்த்தா, தன்னோட குஞ்சுகளுக்கு, இளம் குஞ்சுகளுக்கு தீவனம் எடுத்து குடுத்துக்கிட்டு இங்க ஒரு குஞ்சு இருக்குது. அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம புதுசா ஒரு ஒரு செட் இறக்கி விட்டுருக்கோம். ஒரு 8 குஞ்சு மட்டும் பொரிச்சு ஒரு கோழி. அது வந்து பார்த்தோன்னா, ஒரு புது ப்ரூடிங் செட்டப்ல ஒரு இது ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அதுக்கு இது தண்ணி இருக்கு. ஆனா தீனி இல்ல. நான் தீனி காலைல வந்து பார்க்கல. மில்லுல வேலைய பார்த்துட்டு சுத்தமா தீனி இல்ல. இனிமே தீனி வைக்கணும் இதுக்கு. அப்படியே அங்கேருந்து பார்த்தோன்னா, இதுதான் அந்த அந்த 2 கோழி குஞ்சும் நைட் இரவு நேரத்தில இதுதான் அடைக்குங்க. அப்படியே வந்து பார்த்தோம்னா, மழையில வந்து ஒரு கால் இரவு படுத்து இருந்துச்சுனாக்க, இந்த பாருங்க செட்டு பூரா பேனர் ஷீட்லாம் காத்துல அடிச்சு பேத்துட்டு போயிடுச்சு. அது சீட்டு கிழியல. என்னுடைய களியெல்லாம் உளுத்து போச்சு. அதாவது வண்டு வண்டு குடஞ்சி குடஞ்சி பார்த்தீங்கன்னா குளவிலாம் குடஞ்சி ஓட்ட ஓட்ட போட்டு களி பூரா உளுத்து போச்சு. ஏன்னா அந்த களி போட்டுக்கிட்ட 10 வருஷம் ஆகி போச்சுங்க. நம்ம அந்த களிலாம் வீணா போயிடும். வீணா போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த பேனல் ஷீட்டே போட்டோம். இந்த பேனல் ஷீட்டை ஆள் வச்சு தைக்கணும். நானும் ஒரு வாரமாக ஆள் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வரமாட்டாங்க. இன்னைக்கு நாளைக்கு ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்தோடனே கண்டிப்பாக தைச்சி டெம்பரராக தைச்சி விடுவோம். இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் தாங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம புதுசாக மூங்கி களிலாம் போட்டுக்கணும். ஒரு நேரம் நம்ம சேனலோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர் சொன்னார், அண்ணே உங்கள் களிப்புறம் உளுத்து போச்சுண்ணே, அதனால் அந்த களியெல்லாம் புதுசாக பிரித்து போட்டுட்டு மூங்கில வச்சு தைங்கன்னாங்க. இப்போ நான் தைச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபா 6 ரூபாய்க்கு செலவாகும். சிம்பிளான செலவு ஒரு 6 ரூபாய் செலவாகும் கண்டிப்பாக. அதனால் இப்போதைக்கு இருக்கட்டும். இந்த சீட்டை இழுத்து தைச்சி விட்டுருவோம். தைச்சி விட்டு ஒரு 2 வருஷம் 1 வருஷம் ஓடட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேணால் மாற்றிக்கலாம். இது கிளிக்கிறதுக்கு காரணம் என்ன பார்த்தோன்னா, அந்த மூளை ஓடுறது பாருங்க. இந்த மூளையில் அடைக்கலைங்க. அடைக்காத என்ன பண்ண காற்று விட்ற குத்தி அப்படியே மேலே தூக்கி விட்டுருச்சு. இப்போ வந்து மேற்கேந்து கிழக்க நோக்கி காற்றடிக்கும் இந்த காலத்தில். அப்படிங்கிறப்போ நான் டெம்பரவரியாக அடைச்சேன். அது ஆரம்பத்திலே அடைச்சிருந்தேன்னா இது தூக்கி இருக்காது. அது தூக்காதால ஒரு சின்ன இழப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீட்டு தூக்கினதால இந்த கூண்டில் அந்த குஞ்செலாம் நனைஞ்சி அது ஒரு போன வாரத்தில் ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். இரவு நேரத்தில் வந்து பார்த்தா கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்துட்டேன். பார்க்கலன்னா அன்றைக்கே கிட்டத்தட்ட எல்லா குஞ்சும் காலியாக இருக்கும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சி அப்படியே எல்லாம் குறுன்னு கிடந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டம் போட்டு நெருப்பு உண்டாக்கி எல்லாத்தையும் கோழி குஞ்சு எல்லாத்தையும் காப்பாற்றிவிட்டேன். காப்பாற்றணும்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 குஞ்சு மேலே காப்பாற்றிட்டேன். அதில் அன்னைக்கு மட்டுமே 10 குஞ்சு போல் இறந்துருச்சுங்க. அந்த மழையிலே இறந்து மழை நனைஞ்சி. அப்படிங்கிறப்ப பண்ணையில் கோழி வளர்க்குறது ஒவ்வொருக்கும் ஒரு சவால் இருக்குதுங்க. நிறைய சவாலை சந்திச்சு தான் நம்ம கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே இங்கேருந்து வரோம் பார்த்தோன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு முட்டை கிட்டப்பட்ட ஒரு 12 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அதுங்கேருந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுல முட்டையெல்லாம் ஓரளவுக்கு தெளிவாக நம்மளால் வச்சுருக்க முடியுது. இங்கே ஒரு குஞ்சு பொரிச்சது போல் பாக்கி ஒரு 4 முட்டை இருக்குது. இந்த முட்டையோட இந்த முட்டையை பூரா இந்த வச்சு அடைப்படுத்திடுறோம். 12 முட்டை புதுசாக வைக்கிறோம். புதுசாக இன்றைக்கி ஒரு கோழி அடையில உட்கார வைக்கிறோம். ஏன்னா இந்த கோழி வந்து ரொம்ப நாளாக அடையிலே கிடக்கு. இது சும்மா தெண்டமா அடையில கிடக்கூடாங்கிறதுனால நம்ம இந்த தூக்கி இதில் விட்டுறோம். இதில் இருக்க முட்டையெல்லாம் ரொம்ப நாளாக ஆயிடுச்சுங்க. அணை கட்டினா அதிகபட்சமாக 23 நாளில் கோழி குஞ்சு வெளியில் வந்துடணும். வெளியில் வரலைன்னா அது உள்ளுக்குள்ளேயே இறந்துருக்குங்க. உள்ளுக்குள்ளேயே இறந்துருக்கும். இல்லாட்டி கூ முட்டையாக இருக்கும். கூ முட்டை வந்து நம்ம ஆட்டி பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஆடினா கூ முட்டை, இப்படி ஆட்டி பார்த்தால ஆடும். அது கூ முட்டையாக இருக்கும். அப்படி ஆடலை அப்படின்னா உள்ளு குஞ்சு இருந்திருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் வெளியில் வர முடியாது இறந்துருக்கும். அதை நம்ம அன்றைக்கி 23 நாளுக்கு நம்ம கரெக்டாக தெளிவாக பார்த்து தான் எடுத்துருக்கலாம். நம்ம பார்க்கல, அதில் விட்டாச்சு. இப்போ வந்து புதுசாக அந்த கோழி ஒரு கோழி அடையில உட்கார வச்சாச்சு. ஏன்னா அந்த சும்மாவே தண்டமாக இந்த இடத்துல உட்காந்தே இருக்குது. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், நம்மகிட்ட முட்டை நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 முட்டை எடுத்து இந்த ஒரு கோழியில் அடையில வச்சுருக்கேன்.
இப்போ நம்ம வந்து அடைக்காக நம்ம இந்த அடையில் உட்கார வைக்கணும், முட்டை இடுங்கிறத நம்ம தக்காளி கூடுலாம் வரிசையாக கட்டி தொங்க விட்ருக்கோம். இது ஆரம்பத்திலேயே பார்த்துருப்போம். இதில் தான் வரிசையாக எல்லா கோழியும் அடையில உட்கார வச்சிருந்தேன். இதில் பார்த்தோன்னா ஒரு 8 கோழி தொடர்ந்து ஒரே நேரத்தில் அடையில உட்கார வச்சேன். உட்கார வச்சு பார்த்தா நம்ம 8 கோழி காப்பாற்ற தலைக்கு 10 காப்பாற்றணும், 80 குஞ்சு காப்பாற்ற முடியல. நான் 20, 30 குஞ்சு தான் கரெக்டாக இருக்குது. 30 குஞ்சு இருக்குது. இதெல்லாமே வெளியிலே திறந்து விட்ட குஞ்சு பார்த்தோன்னா அதில் ஒரு 10 குஞ்சு மேலே நிற்குது. இப்போ வந்து இந்த கூண்டில் செட்டப் இருக்குது. இதில் புதுசாக ப்ரூடிங் செட்டப்பில் ஒரு கோழி குஞ்சு விட்ருக்குறோம். ஒரு தாய் கோழி ஒரு 8 குஞ்சோடு விட்ருக்குறேன். இப்போ வந்து இயற்கையாக வளர்ந்த குஞ்சு 2 இருக்குது. தாய் கோழி இயற்கையாக வளர்த்தது 2 கோழி. ஒன்று 6 குஞ்சோடு நிற்கிது, ஒன்று 5, ஒன்று 4, ஒன்று 3. இப்போ நிற்கிது ஒரு 3 தாய் கோழி நிற்கிது. 3 தாய் கோழி வந்து பார்த்தோன்னா கொஞ்சோண்டு வளர்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து நேராக வரோம் வந்துட்டு. இப்போ ஆட்டு பண்ணை மேலே ஆட்டு பண்ணைக்குள்ள நுழையிறோம். ஏன்னா நல்ல மழைங்கிறதுனால நான் ஆடுகளுக்கெல்லாம் கடலை கொடி வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த கடலை கொடி வாங்கிட்டு இப்போ எவ்வளோ யூஸ் ஆகுது பாருங்கள் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி நான் தேவையில்லைன்னு நினச்சேன். ஒரு கட்டு 300 சொல்லி வாங்கினேன். கொடி அருமையான கொடி, பார்க்குறதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இல்லை புது கொடி. இந்த கொடியில் வந்து பார்த்தோன்னா ஒரு தலை விடாமல் சாப்பிட்றேன் எல்லா ஆடுமே. இப்போ வந்து இந்த மழை பெஞ்சதுக்கு மேய்ச்சல் போகல ஆடு. மேய்ச்சல் போகிறதுக்கு இந்த கடலைக்கொடி நமக்கு தீவிரமாக பயன்படுது இன்றைக்கி. அதனால் நீங்களும் ஆட்டு பண்ண வச்சுன்னா கடலைக்கொடி வாங்கி கொஞ்சம் முடிஞ்ச ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா கடலைக்கொடிங்கிறது ஆடுகளுக்கு சத்தான உணவு மட்டும் இல்லை, அதாவது தீவனம் இல்லாத காலத்துக்கு இந்த ரொம்ப மழை பெஞ்சு போச்சு, தலை ஒடிக்க முடியல, போய் நம்ம தீவனம் உற்பத்தி பண்ணால் வெட்டி எடுத்துகிட்டு வர முடியல, அது போன்ற காலங்களில் வந்து பார்த்தோன்னா ஆடுகளுக்கு வந்து இந்த கடலைக்கொடி வந்து இப்படி இப்போ இதுமாரி ஒரு ட்ரே ஒன்று கட்டி வச்சுக்கணும் எப்போதுமே. இந்த ட்ரேவில் கொஞ்சம் அள்ளி போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு தேவையான தீனியை எடுத்துக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. நிறையா போட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் இப்படி தான் கீழே போட்டு இறச்சி வீணாக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுவது பார்த்தோன்னா ஆளுக்கு ஒன்றுனா எடுத்து தெளிவாக சாப்பிட்டுட்டு பூராத்தையும் அதை கழிக்காமல் சாப்பிடும். நம்ம நிறையா போட்டாவே அப்படியே 2 தூக்கிட்டு அங்கே 2 தூக்கிட்டு ஓடியாரும், போட்டு மிதிக்கும், அதில் யூரின் போகும், புழுக்க போட்டு எல்லாத்தையும் வீணாக்கிறோம். இப்படி குறைவாக கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது அதை பத்திரமா சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எந்த சேதாரமும் இருக்காது, கழிக்காது. ஸோ பயன்படுத்தும் போது இதுமாதிரி குறைவாக போடுங்க. அதாவது இப்போ நீங்கள் கொட்டில் முறையில் வளர்க்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதாவது இப்போ பரனில் வளர்க்குறவங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் இதுமாதிரி தரையில் வளர்க்குறவங்க தான் அந்த ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆட்டில் வந்து நிறைய ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ காமிச்சிக்க தான் வரேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் எங்கேயும் முட்டையிடும். இங்கெல்லாம் கோழி முட்டையிடும் இயற்கையாகவே. இப்போலாம் எத்தனை கோழி முட்டை இட்டுருக்குன்னு தெரியல. இன்றைக்கெலாம் ஒரு கோழி முட்டை எடுக்கிட்ட 2 மணி நேரம் முட்டை எங்கே விடுனே தெரியல. கோழியெல்லாம் இங்கே தான் முட்டையிடும். முட்டையிடுறது ஒரு கோழி முட்டை இல்லை. இது மாடுகள் தீவனம் கருத்து வச்சுருக்குறாங்க வீட்டுக்காரம்மா. காலையில் வேலை நிறைய இருந்துச்சு. அதுக்கு நான் செய்யலைங்கிறது ஒரு சின்ன உதாரணம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எப்படி முன்னிலையில் வேலை பார்த்துட்டு ஆடுகளுக்கு மாட்டோட புழுக்க அள்ளி அந்த ஊரில் இருப்பாங்க ஆட்டோட புழுக்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட எருவு இதெல்லாம் அள்ளி கொண்டு போய் குப்பையில் கொட்டணும். அதை கூட கொட்டாமல் வச்சுருக்கேன்னா இப்போ எவ்வளோ வேலை டைட்டில் போகுது பாருங்கள். ஏன்னா நாங்கள் மில்லாக இருக்கட்டும், கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாடு ஒரு கறவை மாடு வர 3 வச்சுருக்கோம். இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு நாங்கள் வீட்டில் நானும் எங்கள் வீட்டுக்காரம்மா 2 பேர் தான் இருக்கிறோம். எங்கள் பிள்ளைங்க வந்து அப்பப்போ எனக்கு சின்ன சின்ன உதவி பண்ணுவாங்க, அவ்வளோதாங்க. பாக்கியெல்லாம் நாங்களாம் சொந்த ஆள் தான் பராமரிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக வாழ்க்கை போயிட்டுருக்குதுங்க. இந்த கஷ்டத்துக்கு என்றைக்கு விடிவு காலம் இல்லை. கஷ்டமானாலும் பரவாயில்ல, நல்லா வருமானம் கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும். முன்னேக்கி இப்போ கொஞ்சம் வருமானம் நல்லா இருக்குது, அதெல்லாம் குறைவில்லை ஆண்டவன் முன்னியத்தில். அதில் பின்வரும் காலத்தில் ரொம்ப நல்லா சிறப்பாக இருப்போம்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க. நாங்கள் நல்லா இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.